நகரங்களில் அனைத்து வசதிகளும் கொட்டி கிடக்கும் நிலையில் குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாத அரசால் கவனிக்கப்படாத சில கிராமங்கள் இன்றும் தமிழகத்தில் உள்ளன. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்று தண்ணீர். அதற்குத்தான் இன்று பல இடங்களிலும் பிரச்சனை. விவசாயத்திற்கு தண்ணீர் வேண்டுமென ஒரு புறம் பெரிய களைபரங்கள் நடந்து வரும் நிலையில் குடிப்பதற்கு தண்ணீர் தாருங்கள் என கையேந்துகின்றனர் பாப்பிரெட்டிப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட மஜீத் தெரு மக்கள். தருமபுரி மாவட்டத்தின் கவனிக்கப்படாத கிராமங்களில் இதுவும் ஒன்று. இவர்களின் தொழில் என்னவோ ஓலை பின்னுவதுதான். ஆனால் குடிதண்ணீருக்காக நடையாய் நடப்பதுவே மஜீத் தெரு மக்களின் முக்கிய வேலையாகிவிட்டது. தண்ணி வசதி ரொம்ப இல்லாமல் நாங்கள் சின்ன கஷ்டப்படுறோங்கல்ல, குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப நாளாக இப்போ தண்ணி எங்கள் பைப்பு நல்ல தண்ணி பைப்பு எங்களுக்கு வர வைக்கலைங்க. ரொம்ப இல்லை, குழந்தைங்களை வச்சுட்டு ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு தண்ணி இல்லாமல் ஒன்றுலாம் ஊருக்குள்ளே போனாலும் விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். மனு கொடுத்து கூட பார்த்துட்டோங்க, இங்கே தண்ணி வசதி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணலை. பெற்றோருக்கு உதவியாக குழந்தைகளும் தண்ணீர் எடுக்க செல்கின்றன. அப்படி போவதால் அந்த குழந்தைகளால் குறிப்பிட்ட நேரத்திற்கு பள்ளிக்கு செல்ல முடிவதில்லை. தண்ணீர் தேடி அலைவதால் மாதத்திற்கு சுமார் 10 நாட்கள் வரை விடுமுறை எடுக்க வேண்டிய நிலையும் ஏற்படுகிறது. எங்கள் தெருவில் தண்ணி பைப் இல்லை. நாங்கள் 2 கிலோமீட்டர் தள்ளி போகணும் தண்ணி பிடிக்கிறதுக்கு. அங்கே 1 மணி நேரம் மட்டும் ஆயிடுது. எங்கள் தெருவில் இருக்கிறவங்களாம் பிடிச்சிட்டு விடுறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆயிடுது ஸ்கூல் போகிறதுக்கு. அங்கே ஸ்கூலில் போனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. பேரண்ட்ஸை வர சொல்லி சொல்கிறாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. இதனால் நாங்கள் ஒரு மாதத்துக்கு 10 நாள் ஸ்கூல் போகிறதில்ல. தவித்த வாய்க்கு தண்ணீர் தேடி காடு மேடாக அலையும் மஜீத் தெரு மக்கள் பஞ்சாயத்து முதல் ஆட்சியர் அலுவலகம் வரை சென்றும் கோரிக்கைகள் இன்னும் நிறைவேறவே இல்லை. அவ்வப்போது நடத்திய போராட்டங்களும் கை கொடுக்கவில்லை. இனியும் குடிநீர் குழாய் அமைக்கவில்லை எனில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். நாங்கள் மனு கொடுத்தாலும் எடுக்கவும் மாட்டுக்காங்க, கண்டுக்கிடவும் மாட்டுக்காங்க. பழனி பங்கிட்ட சொன்னோம், எல்லாத்துக்கும் சொல்லி இது பண்ணோம், யாருமே எங்களுக்கு கண்டுக்கல. எல்லாம் போய் சொல்லி ஊரே போய் சொன்னாலும் மனு கொடுத்தாலும் யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. எங்களுக்கு அதை ஏற்பாடு பண்ணி சீக்கிரம் எங்களுக்கு கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் வழிமுறை பண்ணுவோம். போய் நாங்கள் பசு போடாதவரைக்கும் எல்லாம் போய் குடம் எடுத்து போய் எல்லாம் நிற்போம். மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி கிடைத்தவுடன் குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என போமல்லாபுரம் பேரூராட்சி செயல் அலுவலர் ராஜா ஆறுமுகம் கூறினார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மணிகண்டன், அரூர்.